எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டேன். நானெல்லாம் வந்து 2013 ஜாயின் பண்ணேன். 13 வருஷம் ஆயிடுச்சு. எங்க பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் ஒரு ஆதரவற்ற வீடோ, எனக்கு யாருமே உதவி இல்லை. நான் ஒரு அன்றாடம் எனக்கு வீடு கூட இல்லை. நான் அண்ணனுக்கு கூலி சம்பாதிச்சதே எனக்கு கூலு. நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன். நான் நீ கருணை காட்டி எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவேன்னு தான் நாங்க வந்தோம் சாமி. நீ இது மாதிரி பண்ணுவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்களுக்கு 13 வருஷமா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கொரோனாலையும் செஞ்சிருக்கோம். கஜா புயல் இதெல்லாம் 13 வருஷமா வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமா எங்களை எடுத்து 5 பேர் செய்கின்ற வேலையை ஒரு நபருக்கு வேலையை கொடுத்து மன உளைச்சலோடு டெய்லியும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 13 வருஷம் ஆகி இது வரைக்கும் எங்களை பணி நிரந்தரம் பண்ணல. பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லி 13 வருஷம் ஆகி போச்சு. நம்ம ஏவா வேலு ஐயா அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுக்கு படிப்படியா பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இது வரைக்கும் எனக்கு பண்ணவே இல்லைங்க. இப்ப நேற்று போய் அமைச்சர் மாசு சுப்பிரமணியன் பார்த்தோட இதெல்லாம் பேசணும் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களை கேவலமா பேசி அனுப்புறாருங்க. அதனால கருணை உள்ளத்தோடு எங்களை பரிசீலனை செய்து வருகின்ற ஆட்சி முடிவதற்குள்ள எங்களை ரெகுலர் செக்ஷன் கொண்டு வந்தா ரொம்ப உதவியா இருக்குங்க. எல்லாத்து குடும்பமும் வாழ்வாதாரமும் ஒரே கோரிக்கையா பணி நிரந்தரம் மட்டும்தாங்க.